நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்பவும் ஆசையா இருக்கும். ஆனா, அந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பெருசா ஒண்ணும் கிடைக்கிறதில்ல. கிடைச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாய்ப்ப மிஸ்யூஸ் பண்றாங்களோன்னு தோணுது. ஏன்னா, ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல பார்த்தீங்கன்னா, கிடைச்ச வாய்ப்ப மிஸ்யூஸ் பண்றாங்களோன்னு பார்த்தீங்கன்னா தோணிக்கிட்டு வருது. ஏன்னா, ரீசென்ட்டா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 9ல பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லப் போறேன். வீடியோக்கு லைக் குடுத்துட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, பெல் பட்டன் ஆல் குடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, பல ட்விஸ்ட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க எலிமினேஷன் ஆகாம பார்த்தீங்கன்னா, அவங்களே இந்த ஒரு வீட்ட விட்டு பார்த்தா வெளியேறிட்டாங்க. ஸோ, அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 5 நாள் தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ இருக்கும்? அது மட்டும் இல்ல, எந்த காரணத்தால அவங்க வீட்ட விட்டு வெளிய போயிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். விஜே நந்தினி இவங்க பார்த்தீங்கன்னா, வெறும் 5 நாள் தான் இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ, அவங்களே பார்த்தா நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? அது மட்டும் இல்ல, பிக் பாஸ் சீசன் 9ல எலிமினேஷன் முதல் வீக்ல பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜே நந்தினி அவங்க ஏன் வீட்ட விட்டு போயிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஒரு வீட்ட நம்பி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ, உங்க எல்லாரும் நம்பி தானே நான் இருந்தேன். உங்க எல்லாரையும் நான் என்னுடைய வீட்ல இருக்கிற ஒரு நண்பர்கள தான் நெனச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்ந்துகிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா, நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த எனக்கு முன்னாடி பேசுறீங்க. எனக்கு பின்னாடி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ, அந்த ஒரு காரணத்தாலே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய போறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மென்டல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அந்த ஒரு காரணத்தாலும் பார்த்தா நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போறலாம். இவங்களோட கோபத்த வெளிய கொண்டு வந்து பார்க்கறத வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா இந்த ஒரு பிக் பாஸ் சீசன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, சண்ட போடுறத இவங்க எப்படிலாம் சண்ட போடுறாங்க, இவங்களுக்கு பேச்சு திறமை இருக்கா, ஸோ இவங்க எப்படிலாம் வாழ்றாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தா டிஃபைன் பண்ணி தான் இருக்கு இந்த ஒரு பிக் பாஸ் வீடு. இந்த ஒரு சீசன் இந்த ஷோவே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா, இது என்னன்னா இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கு. அதாவது இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்ன நம்பாத, ஸோ எனக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறாங்க. ஸோ எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் ஒரு பேச்சு பேசுறாங்க. ஸோ அதுதான் என்னால தாங்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா உண்மையா இல்லன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஷோவே நடிக்கிற ஷோ தாங்க. ஏங்க இந்த மாரிலாம் பண்றீங்கன்னு ஒரு பக்கத்துல எனக்கு சரியான டென்ஷன் ஆகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இவங்க கதறி கதறி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கூட இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இவங்கள இது பண்ண அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க அழுகைய நிறுத்தத்துக்கு பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா ஆறுதலா பேசியிருப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா, இவங்க அழுகைய நிறுத்தல. ஸோ எல்லாரையும் யாரையுமே பார்த்தீங்கன்னா பக்கத்திலே சேர்க்கல. ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வெளிய போங்க, வெளிய போங்க. கனி ஒருத்தவங்கள மட்டும் தான் கூட சேர்த்துக்கிட்டு, ஸோ பல விஷயங்கள சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாரி அழுகுறாங்க. ஸோ இந்த வீட்ட விட்டு வெளிய போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோரமா சொல்லிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, ஸோ ரொம்பவும் கோபமாவே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதனால பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ கன்வர்ஷன் அந்த ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. பிக் பாஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நார்மலாவே ஒருத்தவங்க வீட்ட விட்டு வெளிய போறாங்கன்னா, ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பல முயற்சிகள பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. பல பேச்சுக்கள பார்த்தீங்கன்னா பேசி, ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு வெளிய போகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்கன்னு பல பேருக்கு தெரியும். ஆனா நந்தினி அவங்களுடைய முடிவுல பார்த்தீங்கன்னா சரியா இருந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செம்ம உறுதியா கான்ஃபிடென்ஸாவும் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பிக் பாஸ் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா அவங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. அனுமதியும் குடுத்துட்டாங்க. அதனால என்னன்னா நந்தினி ஸோ இந்த ஒரு வீட்ட விட்டு பார்த்தீங்கன்னா வெளியவும் போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் எவ்வளோ குடுத்துருப்பாங்கன்னு தெரியுமா? 5 நாள் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பழைய முகங்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா இருந்தாக்கா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெறைய சம்பளத்த குடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா புதிய முகமா இருந்ததால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நாளைக்கே 10,000 ஸோ 5 நாள் இருந்ததால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 50,000 குடுத்து பார்த்தீங்கன்னா வெளிய அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாரி ஷோல யார் யாருக்கெல்லாம் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ இந்த ஒரு வீட்டுக்குள்ள போய் நான் தங்கணும். ஸோ என்னுடைய வலிமைய நான் எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்ற விதமா பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு லைக்க குடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.